வெல்கம் டு தமிழ் வேல்யூ இன்ஃபோ சேனல். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் லிமிட்டடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து அப்கிரேடில், அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் இருந்துச்சு, ஃப்யூச்சரில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபுல்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, பை பண்ணுங்கள், இல்லைனா செல் பண்ணுங்கிற வீடியோ கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஃப்ஆர்எல் அது வந்து 74 ருபீஸில் முடிஞ்சிருக்கு. ஏபிஎல் பிஎல் வந்து 153 முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டயத்தில் நான் இப்போ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டில் இதான் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்டு லைஃப் ஸ்டைல் லிமிட்டடை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேர்லேயே ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிட்டட்னு ஒன்று, இன்னொன்று வந்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிட்டட்னு ஒன்று. இந்த ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிட்டடில் தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச பேண்டலூம்ஸு, அதுக்கப்புறம் லூவிஸ் பிலிப்பு, அலன் சோலி, ரீபுக்கு, பீட்டர் இங்கிலாந்து, அமெரிக்கன் ஈகிள், இந்த மாதிரி பெரிய பிராண்ட் எல்லாமே வந்து இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபேஷன் ரீட்டைல் லிமிட்டட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிராண்ட் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து பேண்டலூம்ஸ் இவங்களுக்கு கீழே இதுக்கு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து மபாபான்னு ஒரு பிராண்டு, ஃபேஷியன்ட்டு ஒரு பிராண்டு, சப்யா சச்சின்னு ஒரு பிராண்டு, இதெல்லாம் வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற அந்த பிராண்டெல்லாம் வந்துடுது தனியாக. ஆக்சுவலாக இவங்க ஏன் தனித்தனியாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்டில் வந்து நிறைய வந்து கஸ்டமர்ஸ் அதிகம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து லூயிஸ் பிலிப்போ, வேன் யூசனோ, எலன் சுலியோ, ரீபுக்கோ கண்டிப்பாக வாங்குற ஆளுங்க நிறைய பேர் இருப்போம். இல்லைனா சில பேர் ஏதாவது ஒன்றா லைஃப்பில் வாங்கணுங்கிறதுக்கு கூட இருப்போம் நம்ம சில பேர். இப்போ பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய ஐடி பீப்புள் வந்து லூயிஸ் பிலிப்பு, வேன் யூசனில், பீட்டர் இங்கிலாந்து, எலன் சொல்லி இந்த மாதிரி பிராண்டு தான் நிறைய பேர் வாங்கி போடுறாங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே. இப்போ அன்பிராண்டட் வாங்குறவங்க நானும் அன்பிராண்டட் தாங்க வாங்கி போடுறேன். நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், அன்பிராண்டட் தான் வாங்கி போடுறோம். பட் எப்பயாவது நானும் பார்த்தேன்னா இந்த வேன் யூசன்னா நான் எடுப்பேன். பீட்டர் இங்கிலாந்து நம்ம காஸ்ட் வந்து ரொம்ப ஓவர் ஹை. பீட்டர் இங்கிலாண்டு ரீபுக் ஷூஸ் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைங்க. நமக்கு ஷூ தேவைன்னா வெளியில் போவோம், லோக்கலில் அப்பப்போ ஷூ வாங்குவோம், அவ்வளோதான். பட்டு நம்ம இதுலேயும் பார்க்கணும்ல, நம்மளை இதெல்லாம் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து என்னால் வாங்க முடியாது. பட் நான் அதை வந்து ஸ்டாக்காக வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன்னா பின்னாடி வந்து இந்த ஸ்டாக்ஸ் இந்த நிறைய பேர் ரீபுக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேன் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேன் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வரக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அதிகமாக மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் பிராண்டை நோக்கியும் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாக்கை நான் பர்டிகுலராக எடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஷன் ரீட்டைல் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு அதை பற்றி தெரியலை. ஏன்னா பேண்டலூன்ஸ் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு எனக்கு என்னமோ கம்பெனி பற்றிலாம் சரியாக தெரியலைங்க. எனக்கு அந்த கம்பெனி பற்றிலாம் நான் அதை பற்றி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது அவங்க லக்ஸரி ரீட்டைல்லாம் நிறைய லாஸ் அவங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக வந்து ஒரு கம்பெனியில் 100%ல் 30% வந்து இந்த லக்ஸரி பிஸ்னஸில் தான் இவங்களுக்கு வருது. அதாவது எஃப்ஆர்எல் ஃபேஷன் ரீட்டைல் லிமிட்டடில் 30% லாஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த ஃபேஷன் ரீட்டைலுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த பிஸ்னஸை வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் மூலமாக இனிமேல் தான் நான் ப்ராஃபிட்டே கொண்டு வரணும் அப்படிங்கிற டேர்ன் அரவுண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் இதை. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏபிஎல் பிஎலை பொறுத்த வரைக்கும், அதாவது லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், பிராண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிராண்டு தெரியும். பிலிப் தெரியும், அலன் சோலி தெரியும், வேன் ஹூசன் தெரியும், ரீபுக் தெரியும், எல்லாருக்குமே இந்த பிராண்டு தெரியும். ஸோ இது மூலமாக இவங்க ஈட்டக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 75%. ஸோ இப்போ அப்கமிங் குவார்ட்டரில் தான் ஒவ்வொரு தனித்தனியான கம்பெனியை பார்க்கும்போது எது நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கம்பெனி வந்து மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான மார்க்கெட் வேல்யூ நிறையவே இருக்குது. முன்னாடியே ரெண்டுமே இருந்ததுனால இதோடைய பாசிட்டிவ் வச்சு அது லாஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து நல்லா வருமோன்ற ஒரு யோசனை இருந்ததுனால அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ
சரி, இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட 70லேருந்து 75% ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனிலேருந்து, இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஏன் மதுரா பிஸ்னஸ்ங்கிறவங்கள்ட்ட தான் இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைலில் இவங்க ஆதித்யா பிர்லாவில் வந்து வாங்கினாங்க. இப்போ எப்படி இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷனை எப்படி பிரித்தாங்க அப்படின்னா 1:1. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷனை யார் யாரில் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் லிமிட்டடும் ஒரு லைஃப் பிராண்ட் ஸ்டைல் கிடைக்கும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் லைஃப் பிராண்டை வந்து வாங்குறவங்க இனி நல்லா வாங்கலாம். அதோடைய இதுக்கு வந்து இந்த லைஃப் பிராண்ட் ஸ்டைல் வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 153ங்க. ஆனால் இது லிஸ்ட் ஆகும்போது 170 அரௌண்டு தான் லிஸ்ட் ஆச்சு. ஆனால் இதோட ஃபேர் வேல்யூ வந்து கன்ஃபார்மாக ஃபேர் வேல்யூ 185லேருந்து 215 வரைக்கும் வரும்னு பார்த்தாங்க. பட் 170 தான் வந்துச்சு. இப்போ அதை விட கம்மியாக 153 விற்கிது. இந்த நேரத்தில் மோட்டிலால் ஆஸ்வால்ங்கிற ஒரு பெரிய குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 190 கொடுத்துருக்காங்க. 190 வந்து இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ரீட்டெயில் லிமிடெட், அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 80 to 105 தான் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து 74, 75 இந்த ரேஞ்சஸில் தான் லிஸ்ட் ஆச்சு. அவங்க சொன்னதோட கொஞ்சம் கம்மியாக லிஸ்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 74ல் நிற்கிது. பட் இது வந்து இன்னும் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் ஜாஸ்தி. அதாவது ஒரு படத்தில் எப்படி சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ், மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அது மாதிரி இந்த இதுக்கு வந்து ஃபேஷன் ரீட்டெயில் லிமிட்டெடுக்கு மிக்ஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அப்கமிங்கில் ஒரு பெரிய ஃபண்டு வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இதை வந்து டேர்ன் ஓவர் பண்ண போகிறாங்க. எதனா இந்த ஃபேஷன் ரீட்டெயில் லிமிட்டடை டேர்ன் ஓவர் பண்ணி அது மூலமாக ஆப்ரேஷனை வந்து எஃபிஷியன்சி பண்ணி லாஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி டார்கெட் எதுவும் கொடுக்கல. பட் மோத்திலால் ஆஸ்வால் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா லைஃப் பிராண்ட் ஸ்டைல் லிமிட்டெடுக்கு 190 வரும் அப்படின்னு சொல்லி. ஃபேஷன் ரீட்டெயில் லிமிட்டெடுக்கு பியர் கேஸ் வந்து 58 வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் என்னென்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு. சரி, இதுக்கு முன்னாடி இவங்க இந்த குவார்ட்டர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஃப்ஆர்எல்லுடைய புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க 55. இதே பிராண்ட் லிமிட்டெடில் வந்து ஸ்டாக் பி மட்டும் கொடுத்துருக்காங்க 141 இருக்குது ஸ்டாக் பி. ஆக்சுவலாக இதெல்லாம் கரெக்டானது எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த கம்பெனியை பற்றி வேறு டீட்டெயில் எதுவும் இப்போதைக்கு கிடைக்காது. ஒரு குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் போனால் தனித்தனியாக எவ்வளோ பண்ணுதுன்னு பார்த்துட்டு தனித்தனியாக புக் வேல்யூ எவ்வளோ, ஸ்டாக் பி எவ்வளோ, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு. ஃபேஸ் வேல்யூ 10, ரெண்டு ஸ்டாக்கும் ஃபேஸ் வேல்யூ 10, ஸ்டாக் பி எவ்வளோ, ஆர்ஓசி எவ்வளோ, ஆர்ஓஇ எவ்வளோ அப்படின்னு நமக்கு தனித்தனியாக தெரியும். சரிங்களா? இப்போது இதோட சேல்ஸ் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து போன குவார்ட்டரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ரீட்டெயில் லிமிட்டெடுக்கு 7,830 கோடி ரூபா அதுக்கு வந்து செலவாயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்டாக 60 crore நெட் ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 83 crore. ஸோ டேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக 1,192 கோடி வந்திருக்குங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து 6,638 கோடி ரூபா. இதுவே வந்து ஃபேஷன் ரீட்டெயில் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 7,355 கோடி ரூபா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸு 6,696 கோடி ரூபா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 652 கோடி ரூபா. ஆனால் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க சேல்ஸ் வந்து இதில் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க -554. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா -456 crore தான் நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ சேல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ பண்ணி தான் சேல்ஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக தெரியல இந்த சேல்ஸ் வந்திருக்கோமான்ட்டு. சரி, எதோட மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிட்டோட மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. 18,942 கோடி ரூபா இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ரீட்டெயில் லிமிட்டோட மார்க்கெட் கேபிட்டல் 9,000 கோடி தான். ஸோ இதுலேயே அவங்க தெரிஞ்சு போச்சு பிராண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்கள்ட்ட நிறைய ஸ்டோர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்பிஎல்ல நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இப்போதைக்கு இருக்குது கைவசம். இன்னும் அது வந்து அதிகப்படுத்தினாலே போதும் அதில் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் வந்து ப்ரொமோட்டர்ஸ் சேமாக தான் வச்சுருக்காங்க 46.58.
எஃப்ஐஐ வந்து இந்த பிஎல்எல்ல கொஞ்சம் கூட இருக்காங்க 23.07. அதில் வந்து எஃப்ஐஐ வந்து 22.20. டிஏஐ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஏஐ கம்மிங்க 11.22 தான். ஆனால் அதில் வந்து 14.65 டிஏஐ. பப்ளிகேட்டா இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது 18.72. எதுனா ஏபிஎல் பிஎல். அதே ஏபிஎஃப்ஆர்எல் பார்த்தீங்கன்னா 16.23 தாங்க. அதர்ஸில் கொஞ்சம் இருக்குது 0.35 0.36. இது தாங்க உங்களுடைய ஸ்டாக் வந்து யார் யார் எப்படி வச்சுருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கையில் அதிகமாக ரெண்டுமே வந்து சமமாக தான் இருக்குது 46.58. சரி, வேறு என்ன இதை பற்றி ஏதாவது முக்கியமாக விட்டுட்டோமா? ஆமாங்க, என்னென்னா இதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர் மாடல் வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. எதனா பிரான்ச் லிமிடெட், பிராண்ட் லிமிட்டடில். இந்த பிராண்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிட்டடில் நிறைய வந்து ஃப்ரான்ச்சைஸும் ஸ்டோர் மாடலும் போட்டு இம்ப்ரூவ் பண்ணி கம்பெனி நல்லா வரதுக்கான பாசிட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய அவுட்லுக் எதில் இருக்குன்னா இது வரைக்கும் இந்த பிஎல்ல தான் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ் பார்ப்போம், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன ஏதுன்னு. ஒரு 1 மந்த் கழிச்சு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.